ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் சிஎஸ்எஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ஸை எப்படி HTMLோட லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? ஓகே, லிங்க் பண்ணுறதெல்லாம் ஓகே. லிங்க் பண்ணி வேறு ஃபைலில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கோட் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் கூட இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? வேறு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் நம்ம சிஎஸ்எஸ் கோட் ரைட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட HTML ஃபைல்லையே நம்மளால் சிஎஸ்எஸ் ரைட் பண்ண முடியும். இந்த ஹெட் டேக் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் டேக்கில் இது முடியறதுக்கு மேலே, ஓகேங்களா, இந்த எண்ட் ஆஃப் த ஹெட் டேக்குக்கு மேலே ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டைல் டேக்கில் அதே மாதிரி H1 அப்படின்னு போட்டு அதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். கலர் வந்து கலர், அப்புறம் ஒரு கோலன், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் செமிகோலன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போது நான் ரன் பண்ணுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தா இங்கே பார்த்தா தெரியும், ப்ளூ கலரில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. என்னோடய H1 டேக்லேயும் ஹலோ வேர்ல்டு தான் இருக்குது. அதோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இப்படி எழுதுகிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணி அதில் சிஎஸ்எஸ் கோட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஎஸ்எஸ் இருக்குது. இந்த டேக் இருக்குது இல்லைங்களா, இப்போது H1 டேக், P டேக், இந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டேக்லேயே நம்மளால் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியும். பாடி டேக் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான டேக்லேயே சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? எப்படின்னா இந்த டேக் இப்போது H1 டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகிற டேக்கில் எண்டு டேக் இருக்கு இல்லையா, இந்த எண்டு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்குள்ளே ஸ்டைல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதுலேயும் நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். ஸ்டைல் அப்படின்னு போட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், இதோட கலர், இப்போ இதில் கலர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட். கலர் இப்போது எல்லோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தா தெரியும் எல்லோ வந்திருக்கும். ஓகேங்களா? எல்லோ கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ்ஸை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளால் HTMLக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டேக்லேயே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபைலில் டாப் ஆஃப் த பேஜில் ஹெட்டில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹெட்டில் அப்ளை பண்ணால் இன்டர்னல் சிஎஸ்எஸ், அந்த டேக்லேயே அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த லைன்லேயே அப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜில் அப்ளை பண்ணுறதுனால இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். வேறு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும், நான் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லேயும் H1 தான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். கலர் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். இன்டர்னல் சிஎஸ்எஸ்லேயும் H1 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த டேக் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்லைன் சிஎஸ்எஸ்லேயும் கலர் வந்து H1க்கு தான் எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே அவுட்புட்டில் பார்த்தா தெரியும் எல்லோ கலர் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? H1க்கு எல்லோ கலர் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். இன்டர்னல் சிஎஸ்எஸில் எக்ஸ்டர்னலாவோட கொஞ்சம் அதிகமான ப்ரியாரிட்டி இருக்கும் H1க்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்டர்னல் சிஎஸ்எஸில் அதுக்குள்ளே நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் பண்ணும்போது இன்லைன் சிஎஸ்எஸில் என்ன சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அது அப்ளை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அதுதான் அப்ளைவே ஆகும் அவுட்புட்டுக்கு. ஓகேங்களா? இந்த டேகுக்கு இன்லைனில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகும். ஸோ சப்போஸ் இன்லைன் இல்லை அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸில் இருக்கிறது அப்ளை ஆகும். இப்போது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் வந்திருக்கும். ஆல்ரெடி நான் இங்கே வந்து ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்கேன் H1க்கு. ஓகேங்களா? ஓகே. ஸ்டைல்.cssல க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன்.
ஜஸ்ட் இப்போ நான் 1 செகண்ட், இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த h1 டேக்கை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இன்லைனும் இல்லை இன்டர்னலும் இல்லை. இப்போது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் க்ரீன் கலர் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு தான் அதிக பவர், அப்புறம் இன்டர்னல், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னலாக எழுதும் போது நம்ம எப்பயுமே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒரே லைனில் நம்மளால் நிறைய சிஎஸ்எஸ் கோட் ரைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டைப் வேணும், இதுக்குன்னு ஒரு ஃபைலே இருக்குது. ஸோ எவ்வளோ கோட் வேணாலும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் பெட்டர். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்ஸ்லாம் பார்க்கலாம். சிஎஸ்எஸ்ல இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டைலிங்ஸ்லாம் பார்க்கலாம்.